53வது ஒலிம்பிக் கேம்ஸ் 2024 பாரிஸில் நடந்துகிட்ருக்கு. நேற்றுக்கு நைட்டில் இருந்து இந்தியன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒலிம்பிக்ஸில் நாளைக்கு இந்தியா கோல்டு வாங்கிடும் அப்படின்னு. அதாவது ரெஸ்லிங் உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 50 kg கேட்டகரியில் இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகத் அப்படிங்கிற பிளேயர் ஃபைனல் மேட்ச்சுக்கு குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. அதாவது நேற்று நடந்த ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் செமிஃபைனல் 3 மேட்ச்லேயுமே கண்டினியூஸாக வின் பண்ணி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ 100% வினேஷ் போகத் கோல்டு அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சோம். ஏன்னா கரண்ட் வேர்ல்டு சாம்பியனை வின் பண்ணாங்க நேற்று நடந்த மேட்ச்சில். லாஸ்ட் ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினவங்களையும் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஃபைனல் போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க தான் கோல்டு அடிப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ரெஸ்லிங்கில் உமன்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் 50 kg 53 kg கேட்டகரி மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வெயிட் செக் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு. அந்த மாதிரி 50 kg மேட்ச் அப்படின்னா அது 50 kgக்கு உள்ளே தான் வெயிட் இருக்கணும். அதுக்கு மேலே 1 கிராம் இருந்தாலும் அது டிஸ்குவாலிஃபைடு தான். ஸோ நம்ம வினேஷ் போகத் பார்த்திங்கன்னா நேற்று நடந்த மேட்ச்க்கு முன்னாடி 50 kgக்குள்ளே தான் வெயிட் இருந்தாங்க. அதனால் மேட்ச்சுக்கு அலோவ் பண்ணாங்க. ஆனால் மேட்ச் முடியும் போது அவங்களுடைய வெயிட் 52 kg ஆகிடுச்சு. இது எதனால் அப்படின்னா, மேட்ச் முடிஞ்சோடனே டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிச்சிருப்பாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் மேட்ச் ஆடுறாங்க இல்லைங்களா, அதனால் ப்ரோட்டீன் ஏதாவது சாப்பிட்ருக்கலாம். இது நமக்கு ஒரு யூஷுவலான ஒரு மெத்தட் தான். ஸோ இப்போது 52 kg வெயிட் அப்படின்றதுனால இவங்க ஃபைனல் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெயிட் எப்படியாவது நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. வெரி ஹார்ட் ஒர்க் அவுட், ஸ்கிப்பிங், ரன்னிங், ஜாகிங், ஸ்டெப்பிங்னு எக்கச்சக்கமான ஒர்க் அவுட் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவங்க எடை ஒரு 1.5 kgக்கு மேலே குறைக்க முடியல. ஸோ ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணாலே நம்ம 1 லிட்டர் தண்ணி இல்லை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியாக நம்ம குடிப்போம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நைட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி தண்ணி கூட குடிக்காமல் தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி காலையில் மறுபடியும் அஃபிஷியலாக வெயிட் செக்கிங்க்கு இவங்க போயிருக்காங்க. ஸோ அப்போது 50 kgயை விட ஜாஸ்தியாக இருந்திருக்கு. நம்ம இந்தியன் அஃபீஷியல்ஸ் காலில் விழாத குறையாக கெஞ்சி அவங்க ஒலிம்பிக் அஃபீஷியல்ஸ்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் ஒலிம்பிக் அஃபீஷியல்ஸ் அது முடியவே முடியாது, அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனாக அவங்க கொடுத்தது என்னென்னா 15 minutes டைம், அதுக்குள்ளே வெயிட் கம்மி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அது அந்த ஒரு சீன் இன்றைக்கி உண்மையிலே நடந்துருச்சு இன்றைக்கி இந்த ஒலிம்பிக்ஸில். ஸோ நம்ம அஃபீஷியல்ஸும் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மேட்ச் இன்றைக்கி நைட்டு தான் நடக்க போகுது. ஸோ ஒரு 1 hour கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் ஒலிம்பிக் அஃபீஷியல்ஸ் அது ஸ்ட்ரிக்டாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 15 நிமிஷத்தில் வினேஷ் போகத்தோட முடியை வெட்டி காஸ்டியூம்ஸை இன்னும் லைட்டாக அவங்கள வேர் பண்ண வச்சு ஸ்டீம் கொடுத்து ஸ்வெட்டிங் வர வச்சு எல்லா முயற்சியுமே பண்ணியிருக்காங்க. கடைசியில் வினேஷ் போகத் அவங்களுடைய வெயிட் 50 kg 100 கிராம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம அஃபீஷியல்ஸ் சரி அட்லீஸ்ட் சில்வர் மெடலாவது கொடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அதுவுமே ரெக்ரெட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நைட் நடக்க போகிற அந்த கோல்டு மெடல் மேட்ச்சில் யார் விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செமிஃபைனலில் நம்ம வினேஷ் போகத் கிட்ட 5-0 அப்படின்னு தோற்று போன கியூபா நாட்டை சேர்ந்த ஒரு பிளேயர், அவங்க தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் ரெஸ்லிங் பாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்க்கு அப்புறம் நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய சோஷியல் மீடியாவில் வினேஷ் போகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூ ஆர் அ சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ், கம் பேக் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வினேஷ் போகத்துக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் பிரசிடெண்ட் PT உஷா மேம் அவங்கக்கிட்ட பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கு எப்படியாவது ஒரு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வினேஷ் போகத் இது நைட்டு ஃபுல்லாக தண்ணி கூட குடிக்காமல் தூங்காமல் அவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்க மேலே இருக்கிற ஒரு மரியாதை இன்னும் அதிகமாகத்தான் செய்கிறது.
இது இந்தியாவுக்கு உண்மையிலே ஒரு வருத்தமான செய்தி தான். இந்தியாவினுடைய கோல்டு மெடல் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. நன்றி.